பார்க்குறோம்ல, போதை வஸ்துக்கள்லாம் பயன்படுத்துறாங்க, நிறைய பேர் கடத்துறாங்க. இந்த நிலை மாறணும்னு நம்ம ஜெபிக்கிறோம்ல, இதுக்கெல்லாம் இவங்க தான் இன்சார்ஜ். போதை மருந்துகள் மற்றும் மனமயக்க பொருட்களை தயாரித்தல், பயன்படுத்துதல், கடத்துதல் ஆகிய குற்ற செயல்களில் ஈடுபடுபவர்கள் பற்றிய நுண்ணறிவு தகவல்கள் சேகரித்தல் மற்றும் இந்த குற்ற செயல்களில் ஈடுபடுபவர்கள் மீது நடவடிக்கை மேற்கொள்ளுவது, இதெல்லாம் இந்த துறையில இருக்கிற ஒரு ஒரு இந்த துறையில ஒரு வேலை, இந்த துறையோட சேம். ஆனா இதுல ஒரு சேட் ரியாலிட்டி, ஒரு கஷ்டப்பட வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, மதுபான கடைகளும் இந்த துறைக்கு கீழே தான் வருது. எந்த துறையில மதுவிலக்கு பத்தி பேசி கொண்டிருக்கிறோமோ, எந்த துறையில தவறான போதை வஸ்துக்களுக்காக பயன்படுத்துறது, இதெல்லாம் விற்கிறது சட்டப்படி குற்றம்னு பிடித்து கொண்டிருக்கிறாங்களோ, அதே துறையில தான் மதுபான கடைகளை திறக்கப்படுது. இதனாலதான் வருமானத்தை ஈட்டு கொண்டு இருக்கிறாங்க. இதனால இந்த காரியத்திற்காக நம்ம ஜெபிக்க போறோம். இந்த துறை மேல ஒரு எழுப்புதல் வரணும், மதுபான கடைகள் மூடப்படணும், எங்கெல்லாம் இல்லீகலா ட்ரக்ஸ் வித்து கொண்டிருக்கிறாங்களோ அதெல்லாம் பிடிக்கப்படணும் அப்படின்னு நம்ம ஜெபிக்க போகிறோம். மூன்றாவதா, அந்த கர்த்தர் கொடுத்திருக்கிற தீர்க்க தரிசனம் நிறைவேறணும், மூப்பர்கள் சொப்பனங்களை காணணும். இந்த 3 காரியத்திற்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். நம்ம சீக்கிரமா நம்ம ஜெபிக்க போகிறோம். ஒவ்வொரு காரியத்திற்கு